ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது ஸ்ரீலங்கா ஸ்டைல் பச்சை மிளகாய் சம்பல். பச்சை மிளகாய் சம்பல் தேவையான 4 பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சி, ஒரு 5-6 மிளகு, கருவேப்பிலை, தேசிக்காய் பாதி, நறுக்கிய பாதி வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போடலாம், 5-6 வெங்காயம். 2 சின்ன வெங்காயம் இல்லை, அதில் பெரிய வெங்காயம் எடுத்துக்கு. அதோட தேவையான அளவு துருவிய தேங்காய்ப்பூ மற்றும் தேவையான அளவு உப்பு. நாங்கள் என்ன நெடிக்கிறதுன்னு பார்ப்போம். இனி முதலாவது 4 மிளகாயையும் பச்சை மிளகாயையும் உப்பையும் போட்டு நன்றாக இடிக்க வேண்டும். நன்றாக விழுது ஆக மாட்டோம். இந்த தேங்காய் பச்சை மிளகாய் உள்ள சீட்ஸ் எல்லாம் நல்லா அடிபட்டு நல்லா, அப்போ தான் அந்த சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன விழுது கூட இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு, பிறகு சின்ன துண்டு இஞ்சியை நாங்கள் சூடாக்கணும். வேணும். நான் அடுப்பில் வச்சு சுட்டுட்டு பச்சையாக போடக்கூடாது, அது உடம்புக்கு கூடாது. அதனால் இது சுட்டு போட்டால் நல்லது. இந்த இஞ்சி துண்டை சுட்டுட்டு அதையும் மிளகாயும் ஒன்றாக போட்டு நன்றாக இடிக்க வேண்டும். இடித்து முடித்த பிறகு நன்றாக இடித்த பிறகு நாங்கள் நன்றாக அடித்த ஒரு சின்ன இது கூட இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு, பிறகு நாங்கள் அதுக்குள்ளே வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு அடிக்க போகிறோம். கருவேப்பிலை நான் வட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போடுறேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் போட்டு அடிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் நார்மல் பொம்பா வெங்காயம் போட்டு அடிக்கிறேன். வெள்ளை வெங்காயம் அடிச்சுட்டு நல்லா வெங்காயம் கருவேப்பிலை தெரியாத அளவுக்கு நன்றாக அடிக்கணும். என்னென்னா சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டேன் சொம்பல், அதால் நான் நல்லா அடிச்சிட்டேன். இப்போ நான் தேவையான அளவு தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூவையும் துருவிய தேங்காய் பூவையும் போட்டு தேசிக்காய் பொடி பாதி தேசிக்காயை விட்டுட்டு இடிக்க போகிறேன். தேசிக்காயோட சீட்ஸ் எடுத்து போட்டு போடணும், இல்லைன்னா தேசிக்காய் காய்க்கும். சீட்ஸ் எடுத்துட்டு நன்றாக தேங்காய் பூ நல்லா இடிபடம் மட்டும் அதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நன்றாக அடிக்கணும். அப்போ தான் அதில் டேஸ்ட் நல்லா இருக்கும். இடிச்சிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கேன். அடிச்சாச்சு, சம்பல் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது சம்பல். நீங்களும் செய்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இது நாங்கள் என்னென்ன சாப்பிடலாமண்டா, சிவப்பு பச்சை சோறோடு சாப்பிடலாம், ஸ்ரீலங்கா அரிசியில் புட்டு, குழல் புட்டோடு சாப்பிடலாம், நார்மல் புட்டோடு சாப்பிடலாம், ரோஸ் பானோட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பம் வெள்ளை அப்பத்தோடு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் ரொட்டி பரோட்டா, இன்றைக்கி நான் ரொட்டி செய்திருக்கிறேன். ரொட்டியும் சம்பலும் தான் சாப்பிட போகிறோம். நைஸ் ஜாமியா ரொட்டி வித் சம்பல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.